பாண்டுகள்னு போகையிலேயே வந்து மக்கள் வந்து இன்னும் மோஸ்ட்லி கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் தான் பாண்டுகளுக்கு வர்றாங்க. நமக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் கிடைக்க வேண்டும், எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் அல்லது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கம் இங்கே வேண்டாம் அப்படின்ட்டு தான் வர்றாங்க. ஸோ மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிலைக்கு அவங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா அதை பாண்டில் போய் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அந்த ரிஸ்க்கை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் ரூட் மூலம் எடுத்துகிட்டு போயிடலாம். அதுலேயே ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது, இன்னும் ஹைப்ரிட் ஃபண்ட்லேயே இந்த வெவ்வேறு கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் எடுத்துகிட்டு போயிடலாம். அவங்க அங்கே வந்து காணாமல் போகாது பணம், ஏற்ற இறக்கம் இருக்குமே தவிர காணாமல் போகாது. ஸோ இப்போ நம்ம ரிஸ்க் எடுக்காத பணத்தை தான் இங்கே வந்து முதலீடு பண்ண வர்றோம். ஸோ இப்போ ரிஸ்க் எடுக்காத பணம் அப்படிங்கையில் வந்து கொஞ்சம் கம்பெனி சேஃபாக இருக்கிற கம்பெனியாக பார்த்து போடணும். அட்லீஸ்ட் ஒரு AA ரேட்டிங்காவது இருக்கிற மாதிரி நிறுவனங்களில் போட்டோம்னா தான் நமக்கு வந்து பெட்டர் கம்பேரிட்டிவ்லி. ஓகே, பிரின்சிபல் ஓரளவு சேஃபாக வந்துடும், பணமும் சேஃபாக வந்துடும். அதுக்காக AA AAAன்னா டெஃபினட்டாக எனக்கு உறுதியாக பணம் திரும்ப வந்துருமானா 100% கேரண்டி பண்ண முடியாது. 100% கேரண்டினா பாண்டுகள்லேயே ஒரே ஒரு பாண்டு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு தான் 100% கேரண்டி. ஏன்னா சில சமயம் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட பணம் தராமல் போயிடுறாங்க.